ஓம் கணேசாய நமக. பணிவளர்ந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய். எண்ணத்தோடு எண்ணமாய் இருந்து விட்டால் போதுமாம், எண்ணத்தோடு எண்ணமாய் இருந்து விட்டால் போதுமாம், கன்னத்தோடு கன்னமாய் கலந்து கொள்வோம் என்னம்மாம், கன்னத்தோடு கன்னமாய் கலந்து கொள்வோம் என்னம்மாம். என்னை கேட்க வேணுமாம், என்னை கேட்க வேணுமா, எதிர்த்து பேச தோணுமாம், என்னை கேட்க வேணுமா, எதிர்த்து பேச தோணுமா. கால நேரம் பாப்பமாம், கால நேரம் பாப்பமா, கல்யாணத்தை முடிப்பமாம், கால நேரம் பாப்பமா, கல்யாணத்தை முடிப்பமாம். ஹலோ ஹலோ சுகமாம், ஆமா நீங்க நலமாம், ஹலோ ஹலோ சுகமாம், ஆமா நீங்க நலமாம். ஆஹா ஓஹோ. தமிழ் புத்தாண்டு பராபவ வருஷம் பிறக்கப் போகுது. இந்த ஆண்டு மிதுன ராசியிலே பிறந்த அத்தனை பேருக்குமே வாழ்க்கையிலே புதிய காதலும் சரி பழைய காதலும் சரி வெற்றி பெற்று திருமணத்திலே சென்று உச்சக்கட்டத்தை அடையக்கூடிய ஒரு ஆண்டாக மலரப்போகின்றது. வாழ்க்கையிலே கணவன் மனைவி கூட சில சுணக்கத்தில் இருந்து பிணக்கத்தில் இருந்து சில பேர் விடுபட்டு கூட போயிருப்பாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கும் கூட அந்த காதல் வாழ்க்கை, அதாவது காதல் என்றால் இந்த இடத்துல தன்னையும் பிறரையும் நேசிப்பது ஒரு காதல். இந்த மாதிரியான காதல், அதாவது கணவன் மனைவிக்குள்ளே புதியதாக கூட காதல் மலர்ந்து சோபிக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இது அருமையாக அமைந்திருக்கின்றது. காரணம், இந்த ஆண்டு பராபவ வருஷத்தில் கிரகங்களுக்கெல்லாம் தலைமை பொறுப்பு ஏற்கக்கூடிய வகையில் அந்த சுக்கிராச்சாரியார் சேர்ந்திருக்கிறார். அவருடைய பதவி அப்படிப்பட்ட பதவி. இது உங்களுடைய பூர்வ புண்ணியாதிபதி ஆகிய சுக்கிரன். அவர் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல வலுவாக இருக்கின்றார். அந்த காரணத்தினால தான், அதாவது சுக்கிரன் 11ல் இருந்துச்சுன்னா சுகபோகத்துக்கு பஞ்சம் இருக்காதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு இயல்பான அமைப்பு அப்படிப்பட்டதாக இருக்குது. சரி, இந்த புத்தாண்டை பற்றி முதல்ல கொஞ்சம் என்னன்னு பார்த்துருவோமா. அதாவது தமிழ் வருஷங்கள் மொத்தம் 60 வருஷங்கள். நம்ம வாரத்துக்கு 7 நாட்கள், வருஷத்துக்கு 12 மாதங்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அதுபோல் வாரத்துக்கு 7 நாட்கள், ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி அப்படின்னு போகிறோம். அதே போல் வருஷத்துக்கு 12 மாதங்கள், சித்திரை வைகாசி ஆனி ஆடி அந்த மாதிரி போகிறோம். அதே போல் ஆங்கிலத்துக்கு ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே அப்படின்னு கொண்டு போகிறோம் இல்லையா? அது 12 மாதங்கள் கொண்டது ஒரு ஆண்டு அப்படின்னு சொல்கிறது போல் தமிழ் வருஷங்களும் 60 ஆண்டுகள் மொத்தம். அந்த 60 ஆண்டுகளில் இது 40வது ஆண்டாக இந்த பராபவ வருஷத்துக்கு பேர். ஒவ்வொரு வருஷத்துக்கும் பேர் உண்டு. அதெல்லாம் ஃபுல்லாக விளக்கணும்னா ரொம்ப டைம் பிடிக்கும், போர் அடிச்சும்னு சொல்லிடுவீங்க. அதனால் ஷார்ட்டாக 40வது வருஷமாகிய பராபவ வருஷம் பிறக்கப் போகின்றது. இந்த பராபவ வருஷம் எப்படி பிறக்குது அப்படின்னு சொன்னால், நம்ம எப்படி கணக்கெடுக்கிறோம் அப்படின்னு சொன்னால், அஸ்வினி நட்சத்திரம் முதல் பாதத்தில் சூரியன் பிரவேசிக்கும் கட்டமே தமிழ் புத்தாண்டாக கொண்டாடப்படுகின்றது. இதுதான் ஆதி காலத்திலிருந்து வருது. அது நம்ம தமிழ் மாதங்களை எப்படி கணக்கிட்டாங்க அந்த சித்தர்கள், மகான்கள், யோகிகள் அப்படின்னு சொன்னால், அந்த சூரியன் பிரவேசம் பெறக்கூடிய ஒரு ராசியை முழுவதுமாக கடக்கின்ற வரைக்கும் அது ஒரு ராசி அப்படின்னு வச்சுக்கிட்டாங்க. இப்போ மேசத்தை முழுவதும் கடந்து செல்லுகின்ற பொழுது அது மேசம் அப்படின்னு கணக்கு வச்சாங்க. அது சித்திரை மாதம் என்று வச்சாங்க. ரிஷபத்தை கடந்து செல்லும் பொழுது அது ரிஷபம். அதே போல் அந்த மாதத்தின் பெயர் வைகாசி அப்படின்னு வச்சாங்க. இதெல்லாம் தூய தமிழ் பேரெல்லாம் வேறு. இது சமஸ்கிருதமும் தமிழும் கலந்த பேர் தான் சித்திரை வைகாசி ஆனி ஆடி. இதெல்லாம் ஞாயிறு திங்கள் செவ்வாயும் கூட கிரகத்தின் பேரால் வச்சுருக்கிறாங்க. ராகு கேதுக்களுக்கு அது கிரகமே கிடையாது, அதனால் அதுக்கு கிழமையும் கிடையாது. அது ராகு செவ்வாயோட சேர்ந்தது, ராகு சனியோட சேர்ந்தது, கேது செவ்வாயோட சேர்ந்ததுன்னு ஒரு அதாவது பாராமுகம் அப்படிங்கிற கணக்கில் வச்சுக்கிட்டாங்க. பாரா மெடிக்கல் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அதுபோல் அது சார்ந்த அந்த மாதிரி.
செவ்வாயை சார்ந்த கிரகம் கேது, சனியை சார்ந்த கிரகம் ராகு அப்படின்னு வச்சுக்கிட்டாங்க. அந்த மாதிரி இவங்கெல்லாம் அப்படி முரட்டுத்தனமாக இருப்பாங்க அப்படிங்கிறது. அதே போல் இந்த தமிழ் வருஷம் பிறப்பது வந்து மேசம், அதாவது கேரளாவில் வந்து இப்படித்தான் சொல்லுவாங்க. அதாவது மேச மாதம், ரிஷப மாதம், மிதுன மாதம், கர்க்கடக மாதம், இப்படி வரிசைப்படுத்தி போவாங்க. அந்த ராசியை வச்சே இந்த மாதம்னு சொல்லுவாங்க. தமிழ்நாட்டில் வந்து சித்திரை மேச ராசி அப்படி கொண்டு வந்தாங்க. சித்திரை மாதம், வைகாசி மாதம் அப்படின்னு. இது இப்படி இருக்க அந்த ஆண்டு பிறக்கின்ற பொழுது, அதாவது ஜாதகத்தை எப்படி கணிக்கிறோம் அப்படின்னு சொன்னால், ஆண்டு பிறக்கின்ற பொழுது எந்த சமயத்தில் அந்த கிரக பாதசாரங்களில் என்னென்ன கிரகங்கள்லாம் இருந்தாங்க, அப்போ அதை வந்து ராசி சக்கரத்தில் அவங்க எப்படி இருப்பாங்க, இதை வச்சு தான் ஒரு ஜாதகத்தை கணிப்போம். குழந்தை பிறக்கும்போது இப்படித்தான் கணிக்கணும். அதே போல தான் வருஷம் பிறக்கும்பொழுது இதே போல தான் கணிக்கணும். ஆக அந்த சித்திரை முதல் நாள், பராபவ வருஷம் சித்திரை முதல் நாள் அன்று, அது வந்து ஆங்கில தேதிக்கு கணக்குப்படி பார்த்தோம்னா அது பாதி இங்கிட்டு பாதி அங்கிட்டு போகும். இந்த 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி அன்று இந்த தமிழ் சித்திரை புத்தாண்டு பிறக்கின்றது. பராபவ வருஷம் பிறக்குது. அந்த பிறக்கின்ற ஆண்டு, அதாவது அஸ்வினி நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில், மீனத்திலிருந்து அஸ்வினி 1ஆம் பாதமாகிய மேசத்திற்குள்ளே சூரிய பகவான் அடியெடுத்து வைக்கின்ற அந்த சமயம், அந்த தேதி 14/4/2026 அன்றைய தினம் காலை 8:35 அளவில் அவர் அந்த மேசத்துக்குள்ளே பேச்சு ஆகிறார். அதுதான் தமிழ் வருஷம் பிறக்கிறது அப்படின்னு அர்த்தம். அந்த சமயத்தில் அந்த கிரக கூட்டங்கள்லாம் எப்படி இருந்தாங்க அப்படின்னு சொன்னால், அஸ்வினி 1இல் சூரியன், சதயம் 4இல் சந்திரன், உத்திரட்டாதி 3இல் செவ்வாய், உத்திரட்டாதி 4இல் புதன், புனர்பூசம் 2இல் வியாழன், பரணி 3இல் சுக்கிரன், உத்திரட்டாதி 1இல் சனி, சதயம் 2இல் ராகு, மகம் 4இல் கேது, ரோகிணி 1இல் லக்கினம். இந்த மாதிரி அது அமைப்பு. இந்த லக்கணம் அப்படிங்கிறத உங்கள் ராசியாக இப்போ எடுத்துக்கணும். அது லக்கணம்ங்கிறது அது வேற கணக்கு. அது வருஷ உலக ஜாதகத்தை கணிக்கும் பொழுது அந்த மாதிரி கொண்டு வரணும். இப்போ இது வந்து உங்களுடைய ராசியை லக்கணமாக வச்சு பார்க்கணும். உங்கள் ராசியில் வந்து வியாழன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசியில் ஜம்முன்னு உட்கார்ந்துருக்கார். இப்போ இதில் ஒரு சந்தோஷமான செய்தி என்னன்னு சொன்னால், அந்த வருஷம் பிறக்கின்ற ஆரம்ப காலத்தில் வந்து எந்த கிரகங்களுமே வக்கிரமோ அஸ்தாங்கமோ அடையவில்லை. அனைத்து கிரகங்களும் அவரவர்கள் இயல்பு தன்மையிலே பிரயாணத்தை மேற்கொண்டு வந்து கொண்டு இருக்கின்றார்கள். இது ஒரு சந்தோஷமான சமாச்சாரம். ஏன்னா வக்கரம் பற்றி இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த கிரகம் தடுமாறிய நிலைன்னு சொல்லணும். அதே போல் அஸ்தமனம் ஆகி இருந்துச்சுன்னா அது தூங்கிட்டாருன்னு சொல்லணும். இப்படி ரெண்டும் இல்லாமல் எல்லா கிரகங்களும் ஆசான் டியூட்டியில் இருக்கிறாங்க அப்படி வச்சுக்கணும். எந்த கிரகங்களும் ஓய்வெடுக்கலை, எந்த கிரகங்களும் தடுமாறவும் இல்லை. ஆக நிலையான போக்கில் போய்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ பலன்களும் கிட்டத்தட்ட எல்லாருக்கும் நூலை பிக்கப் ஆகும். அதுதான் கணக்கு. இப்போ மிதுனத்துக்கு வந்து உங்களுடைய ராசியில் குரு பகவான் ஆகிய வியாழன் ஜம்முன்னு உட்கார்ந்துருக்கார். 2 சுத்தம், 3ஆம் இடத்துல கேது, 4, 5, 6, 7, 8 சுத்தம், 9ஆம் இடத்துல சந்திரனும் ராகுவும், 10ஆம் இடத்துல செவ்வாய் புதன் சனி, 11ஆம் இடத்துல சூரியனும் சுக்கிரனும், 12 சுத்தம். இந்த மாதிரியான வானமண்டலத்திலே சீன் அந்த வருஷம் பிறக்கின்ற பொழுது அமைந்திருக்கின்றது. இப்போ உங்கள் ராசி நாயகன் புதன் வந்து கேந்திர ஆதிபத்திய தோஷம் பெற்றவர் 10ஆம் இடத்துல போய் நீசம் அடைந்து விட்டார். நீசம் அடைந்தவர் அப்படியே இருந்துருந்துச்சுன்னா பரவாயில்லை, அவர் வந்து செவ்வாயோடையும் சனியோடையும் கூடியிருக்கின்றார். அதாவது ஏதாவது ஒரு அசுப கிரகத்தோடு சேர்ந்துருச்சுன்னு சொன்னாலே கேந்திராதிபத்திய தோஷம் விலகிடும். இப்போ அப்படி விலகியவர் வந்து நீச்சம் அடையக்கூடாது. ஒன்று தான் தனியாக நின்று நீச்சம் அடையணும். அல்லாத பட்சத்தில் ஒரு சுபக்கிரகத்தோடு சேர்ந்து நீச்சம் அடையலாம், அதுவும் நல்லது தான், தப்பில்லை. அசுபக்கிரகத்தோடு சேர்ந்துருச்சுனாலே அவர் வல்லவர் ஆகிருந்தார். வல்லவர் வந்து நீசம் அடையக்கூடாது. அப்படி அமைந்து விட்டால் இந்த புதன் வந்து பலவீனப்பட்டு போய்விட்டார்னு அர்த்தம். அது மீண்டும் ஆதிபத்திய தோஷத்தோட அப்படின்னு சொல்கிறது போல வேற ஒரு சிக்கல் அந்த மாதிரி. அப்போ இதில் என்ன அப்படின்னா, உடல் நிலையில் அக்கறை எடுத்து கொள்ள வேண்டும். குறிப்பாக நீண்ட தொலைவு பிரயாணம் மேற்கொள்ளக்கூடியவர்கள், உத்தியோகத்திற்காகவோ தொழிலுக்காகவோ வியாபாரத்திற்காகவோ செல்லக்கூடியவர்களுக்கு மட்டும் இது பொருந்தும். திரும்பவும் சொல்கிறேன், வெளி மாநிலம் வெளி நாடு இப்படி போகக்கூடியவர்களுக்கு மட்டும் இது ஒரு கொஞ்சம் சிரமமான கட்டம். உடல்நிலையில் ரொம்ப அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும்.
அது என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால் உடல்நிலையில் பலவீனத்தை உண்டாக்கும். அந்த பலவீனத்தை உண்டாக்கும் என்ற காரணத்தினால போன வேகத்தில் திரும்பி வர வேண்டிடும். ஆகையினால இவைகளை கொஞ்சம் நல்ல ஆலோசனை பண்ணி முடிவெடுங்கள், அதுதான் முக்கியம். அதே சமயத்தில் 10 என்பது ராஜயோகம் அப்படின்னு அர்த்தம். 10ஆம் வீடு என்பது ஸ்தான பலம் வலுவாக இருக்கின்றது. அதுவும் போக பரிவர்த்தனை ராஜயோகம். 10ஆம் இடத்துக்குரியவன் உங்கள் வீட்லேயும் உங்கள் வீட்டுக்குரியவன் 10ஆம் இடத்துலையும் இருக்கின்ற காரணத்தினால பரிவர்த்தனை ராஜயோகம் இருக்கின்ற காரணத்தினால ஓரளவு தூரத்தில் போய் வேலை பார்க்கலாம், தொழில் செய்யலாம், வியாபாரம் பண்ணலாம், அது தப்பு கிடையாது. கடல் கடந்த பிரயாணத்தை மேற்கொள்ளக்கூடியவர்கள் மட்டும் ரொம்ப ஜாக்கிரதையாக உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா சில பேருக்கு அந்த நாடுகளுக்கு போனதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு உடல்நிலையில் பாதிப்பு என்பது உண்டாகின்றது. எல்லாம் யோகமாக இருந்தாலும் கூட உடல் ஒத்துழைச்சாத்தானே அங்கே வேலையை பார்க்க முடியும், தொழிலை பண்ண முடியும். உடம்பு இவ்வளவு எல்லாமே இந்த உடம்புக்காகத்தானே ஓடுறோம், ஆடுறோம், பாடுறோம். ஆக உடம்பே சரியில்லை அப்படிங்கும்போது சம்பாத்தியம் பண்ணி என்ன செய்ய போகிறோம்? அந்த மாதிரி கொஞ்சம் யோஜனை பண்ணி செய்யுங்க. இந்த ஆண்டு அப்படி இருக்கின்றது, கவனத்தோடு இருங்கள். ஏன்னா 4ஆம் இடத்துக்கும் அதே கிரகம்தான் சொந்தக்காரர். 4ஆம் இடத்துக்கு 7ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கிறாரு. அந்த 4ஆம் வீடு உச்ச வீடு என்ற காரணத்தினால ஆயுளுக்கு எந்த விதமான பங்கம் இல்லை. உடல்நல கோளாறுகளில் கவனமாக இருக்க வேண்டும். அந்த ஆரோக்கியத்தில் சிரத்தை எடுத்து கவனிப்பது நல்லது. அதாவது எல்லாத்துக்கும் மொத்தத்தில் அந்த மாஸ்டர் ஹெல்த் செக்கப் பண்ணிவிட்டு வெளிநாட்டுக்கு போகிறது நல்லது. பெரும்பாலும் வெளிநாட்டுக்கு போகும்போது அந்த மாதிரி சோதிப்பாங்க அப்படின்னு மெடிக்கல் ரிப்போர்ட் கேட்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இருப்பினும் நீங்கள் கண்டிப்பாக அந்த சோதனைகளெல்லாம் பண்ணி பார்த்துட்டு சரியாக இருக்கும் பட்சத்தில் அந்த மேற்கொள்ளுங்கள், அது தப்பல்ல. அடுத்தபடியாக நிலப்புலன்களில் இருந்து வந்த சிக்கல்கள் குழப்பங்கள்லாம் விலகிவிடும். தாய் வழியில் இருந்து வந்த உறவுகள் பலப்பட்டு நிற்கும். அந்த வகையில் சிறப்புகளாக விளங்கும். தாய் வழி சொத்துக்கள், உயிர் சொத்துக்கள் கூட உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா 10ஆம் இடம் 4ஆம் இடத்துக்குரியவன் 10ஆம் இடத்துல இருந்து செவ்வாயும் சனியும் சேர்க்கைப்பட்டு வேற இருக்கின்ற காரணத்தினால திடீர் அதிர்ஷ்டங்களும் சேரும். அதுவும் தாய் வழி சொத்துக்கள் கிடைப்பதெல்லாம் பெண்களுக்கு தான் கிடைக்கும். இந்த காலத்தில் ஆண்களுக்கும் கிடைக்குதுன்னு சொன்னால் அதிசயம். அது உங்களுக்கு அந்த யோகம் இருக்கின்றது. படிப்பில் ரொம்ப கில்லாடியாக விளங்குவீங்க. 4ஆம் இடத்துக்குரியவன் 10ஆம் இடத்துல அசுப கிரகத்தோடு சேர்ந்து 4ஆம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தினால கல்வியில் தனித்திறமை வெளிப்படும். சில காரியங்களை சாதித்து காட்டுவீர்கள். அந்த காரிய சாதனையின் மூலமாக பரிசும் பாராட்டும் நிறைய கிடைக்க ஆரம்பிக்கும். அரசாங்க விருதுகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். அதே போல் இந்த மருத்துவ கல்வி படிக்கக்கூடிய மிதுன ராசிக்காரங்களுக்கெல்லாம் இதெல்லாம் சக்கப்போடு ஓடும். நல்ல யோகம். டாப் 10 வரிசையில் முதல் 2 இடத்துல நிற்பீங்க. அதனால் நினைத்த கல்லூரி, ரொம்ப அருமையாக கல்லூரி கிடைக்கப் பெறுவீர்கள். அப்படிப்பட்ட யோகம் அமைந்திருக்கின்றது. அதே போல் தொழில் வாணிபத்திலையும் உங்களுக்கு எந்த குறையும் இருக்காது. ஏன்னா 10குடையவன் 1ஆம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினாலையும் அவர் 7ஆம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தினாலையும் தொழில்துறையில் உங்களுக்கு நல்ல சுகபோகம் அருமையாக அமையும். வாய்ப்புகள் நிறைய கிடைக்க ஆரம்பிக்கும். ஒப்பந்தங்கள் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருந்து வந்த சிக்கல்கள்லாம் விலகி பணிச்சுமை குறைந்து ப்ரமோஷன் கண்டிப்பாக எதிர்பார்க்குறேன். இந்த பராபவ வருஷத்தில் ப்ரமோஷன், அதாவது 14/4/2026 முதல் 13/4/2027 வரை உள்ள காலம் ஆகும். இந்த காலம்தான் பராபவ வருஷம். இந்த பராபவ வருஷத்தில் உத்தியோகத்தில் நல்ல ப்ரமோஷன் கிடைக்கும். சம்பள உயர்வு டபுள் பங்காக கிடைக்கும். இன்க்ரிமெண்ட்டில் நிறைய கிடைக்கும். எக்ஸிக்ரேஷியா வேறு கிடைக்கும். அதனால் இந்த வரவுகளில் எந்த குறையும் இல்லை. 2ஆம் இடத்துக்குரிய சந்திரன் 9ஆம் இடத்துல குருவின் பார்வை தன காரகன் தன ஸ்தானாதிபதியை பார்க்கின்ற காரணத்தினாலே தன நிலையில் உங்களுக்கு எக்கச்சக்கமான வரவுகள் கிடைக்கும். அதே போல் அந்த உத்தியோகத்துக்கு போகணும்னு காத்து கொண்டிருந்தவர்கள், போட்டித் தேர்வு எழுதியிருப்பவர்களுக்கெல்லாம் இந்த ஆண்டு நிச்சயமாக வெற்றி கொடி நாட்டப்படும். நீங்கள் கண்டிப்பாக அரசு துறையில் போய் உட்காரக்கூடிய யோகம் ஜம்முன்னு இருக்குது. ஏன்னா 2க்குரியவன் நோடு ராகு சம்பந்தப்பட்டு, அந்த ராகு என்பது திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய கிரகம். அப்படிப்பட்டவரை குருவும் பார்த்து கொண்டிருக்கின்ற காரணம், 7 10க்குரியவர் பார்த்து கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே வெற்றி நிச்சயம். அதே சமயத்தில் உத்தியோகம் எங்கே போடுவாங்கன்னு சொல்ல முடியாது. தொலைதூரத்தில் தான் போடுவாங்க, கண்டிப்பாக பக்கத்தில் இருக்காது. அதே போல் ப்ரைவேட் கம்பெனிகளுக்கு வேலை தேடிக்கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்கள், இளம் பெண்களுக்கெல்லாம் இந்த ஆண்டு சரியான ஆண்டு, வெற்றிகரமான ஆண்டு. எந்த கம்பெனியில் போய் சேரணும்னு நினைக்கிறீங்களோ பெரிய கம்பெனியெல்லாம் உங்களை வரவேற்கும். உங்களுடைய சம்பளம் என்ன சம்பளமோ அதை கேட்டு கொடுக்கக்கூடிய அருமையான வாய்ப்பு காத்திருக்கின்றது. 3க்கு அதிபதியாகிய சூரியன் உச்சம் ஆகையினால் முயற்சி கண்டிப்பாக வெற்றி பெறும், அருமையாக வெற்றி பெறும்.
எந்த முயற்சியோ உங்களுக்கு தேவையான முயற்சியிலே வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். பிரயாணத்தினால் நல்ல யோகம் கிடைக்கும். பிரயாணத்தினால் நல்ல வருமானம், யோகம், களிப்பு, மனசு சந்தோஷம் அவ்வளவு இனிமையாக உணர்வீங்க. அந்த மாதிரி இருக்குது. தன்னம்பிக்கை எக்கச்சக்கமாக துளிர்விடும். தைரியம், வீரியம், பராக்கிரமம் ரொம்ப சிறப்பாக விளங்குது. அதே சமயத்தில் காம சுகத்தை நல்லா அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த ஆண்டு. அருமையாக இருக்கக்கூடிய தாம்பத்திய சுகம் அப்படி இருக்குது. மூணுல கேது, தைரியத்துக்கு பஞ்சம் இல்லை, அந்த மாதிரி இருக்குது. அப்படிப்பட்ட யோக அமைப்பு சிறப்பாக இருக்கின்றது. நான் 5-12 அதிபதியாகிய சுக்கிரன் என்பவர் 11ஆம் இடத்துல இருக்கார். பூர்வ புண்ணியாதிபதி சுக்கிரன். அதாவது இந்த திதி துவாதசி திதி என்ற போதிலும் கூட தன் வீட்டை தானே பார்க்கின்ற காரணத்தினால் 5ஆம் வீடு அருமையாக வலுப்பெறுகின்றது. வலுவடைகின்ற காரணத்தினால முந்தைய ஜென்மத்தில் செஞ்ச பாவங்கள் புண்ணியங்களில் பாவங்களெல்லாம் அனுபவிச்சாச்சு. நிறைய பேர் கல்யாணம் முடித்து பல தோல்விகளை அவமானங்களை எல்லாம் சந்தித்து இன்றைய காலகட்டத்தில் சில பேர் புதிய திருமணத்தை நோக்கிய பயணத்தில் இருக்கின்றார்கள். சில பேர் முதல் திருமணமே இன்னும் நடக்கலை, இன்னும் எப்போ நடக்கும் என்று கேள்வியோடு காத்து கொண்டு இருப்பவர்கள் ஆண்களாயிருந்தாலும் பெண்களாயிருந்தாலும் இந்த பராபவ வருஷத்தில் கண்டிப்பாக மணமாலை சூட்டுவீர்கள். மன வாழ்க்கை நிச்சயமாக அமையும். நிறைய பேருக்கு காதல் காந்தர்வ கல்யாணம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இருக்குது. ஏன்னா சுக்கிரன் தலைமை பொறுப்பு, கிரகங்களுக்கெல்லாம் மொத்த பொறுப்பு ஏற்றுக்கொண்டு இருக்கின்ற காரணத்தினால சுக்கிரன் அப்படின்னாலே காதல் காந்தர்வம் அப்படின்னு தான் சொல்லணும். அது வயதான பெண்களோ வயது குறைந்த பெண்களோ இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் அருமையாக இருக்குது. காந்தர்வ விவாகம் அருமையாக நடக்கும். நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். திருமணத்தில் சுணக்கம் இல்லை. அதே போல் 5 கூடையவன் 5ஆம் இடத்துக்கு 7ஆம் இடத்திலே அமர்ந்துண்டு 5ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே புத்திரப்பேரை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற மிதுன ராசி தம்பதிகளுக்கு இந்த காலம், இந்த ஆண்டு சற்புத்திரனை பெற்றுக் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்குது. சொந்த பந்தங்களால் பாராட்டப்படுவீர்கள். சமுதாயத்திலே ஒரு நல்ல அந்தஸ்து கிடைக்கக்கூடியதாக அமையும். 6-11 அதிபதியாகிய செவ்வாய் என்பவர் 10ஆம் இடத்துல போய் இருக்கின்ற காரணத்தினால உங்களுடைய பங்காளி சம்பந்தப்பட்ட வகையில் தான் தொழில், உத்தியோகம், வியாபாரத்தில் சில தொந்தரவுகள் இருந்து கொண்டு இருக்கும். அந்த தொந்தரவுகளும் சனி உடன் சேர்ந்திருக்கின்ற காரணத்தினாலே முறியடிக்கப்பட்டு அந்த தொழில் வியாபாரம் உத்தியோகத்தில் நீங்கள் வெற்றி கொடியை நாட்டுவீர்கள் என்று காண கிடைக்கின்றது. கடன்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும். வழக்கு வம்பு தும்புகள்லேருந்து விடுபட்டு விடுவீர்கள். அதாவது 6ஆம் இடத்துக்கு 5ஆம் இடத்துல போய் செவ்வாய் இருக்கின்ற காரணத்தினால அந்த உறவுக்காரங்கள் தான் சொல்லணும். அதாவது பங்காளி, இரத்த கலப்புடைய பங்காளிகளால் தான் பிரச்சனைகள்லாம் வரும். என்றாலும் அவைகளெல்லாம் முறியடிக்கக்கூடிய வகையிலே சனி உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கின்றார். அடுத்தபடியாக 7க்கும் 10க்கும் உடைய நாயகன் குரு பகவான் தனித்து மிதுனத்தில் உங்கள் வீட்டில் இருப்பது நல்லது அல்ல என்றாலும் கூட அவருடைய பார்வை ராகுவின் மீது விழுகின்ற காரணத்தினால அந்த ராகு குருவினுடைய அந்த அவ்வளவு சக்திகளையும் ராகு ஈர்த்து கொண்டு விடுவார். கிட்டத்தட்ட இப்போ சந்திரனும் குருவும் சேர்ந்து இருப்பது போன்ற ஒரு அதாவது மறைமுகமான ஒரு பலம் அது. அந்த எந்த கிரகங்கள் ராகு கேதுவை பார்க்கின்றார்களோ அவர்களுடைய பலத்தை எல்லாம் அவர்கள் பெற்றுக்கொண்டு விடுவார்கள் அப்படின்னு ஒரு கணக்கு உண்டு. இது ஈசன் கொடுத்த வரம். அந்த வரத்தின்படி குரு பகவானுடைய பார்வை படுகின்ற காரணத்தினால ராகு கட்டுப்படுவார் ஒன்று. அதோடு குருவாகவே அவர் மாறியிருந்தார். அப்படி கணக்கு வச்சுக்கணும். அந்த ராகு தன்னை குரு பார்க்கின்ற காரணத்தினால குருவாகவே மாறிக்கொண்டு விடுகிறார் ராகு. ஆகையினாலே குருவும் சந்திரனும் 9ல் இருப்பது போல கணக்கு. ஆகையினால தனித்து நின்ற குருவினால் உங்களுக்கு பாதகம் இல்லை, சாதகமாகத்தான் முடியும். ஆக குருவின் பார்வை படும்போது போல் அமைந்து 9ல் கூறியிருந்தால் 5ஆம் பார்வையை பார்ப்பார் இல்லையா, அந்த பார்வை பலன் கிடைக்கக்கூடியதாக அது அமையப்பெற்றிருக்கின்றது. ஆகையினாலே அந்தணன் தனித்து நின்றால் அவதிகள் மெத்த உண்டாம் என்பது இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் மாறுபடும். இந்த பரவ வருஷத்தில் அந்த இதை வேறு மாதிரி சொல்லணும். அது சொன்னால் உங்களுக்கு புரியாதுங்கிறது. அதாவது தாம்பரமூர்த்தி சொர்ணமூர்த்தி அந்த நிலை அப்படின்னு சொல்லுவோம். இந்த தாம்பரமூர்த்தி நிலையிலிருந்து சொர்ணமூர்த்தி நிலைக்கு இந்த குரு பகவான் மாறிவிட்ட காரணத்தினாலே அந்த தனித்து நின்ற குருவினால் உங்களுக்கு பாதகம் இல்லை. நட்பு வலுவடையும்.
பழைய பிரிந்து போகிற நட்புகளும் ஒன்று கூடி சேருவீங்க. அதனால் கணவன் மனைவி பிரச்சனைகளுக்குள்ளே இருப்பவர்களோ கூட ஒன்று சேர்ந்துருவீங்க. சில விவாகங்கள் அந்த டைவர்ஸ் ஆனதுக்கு அப்புறமும் கூட சில பேர் ஒன்று சேர்ந்துருந்தாங்க. இது ஒரு அதிசயமாக நடக்கக்கூடிய சில சமாச்சாரங்களை நான் நிறைய ஒரு 10 செய்தியாவது நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவங்க மறுபடியும் ஒன்று கூடிட்டாங்க ஐயா அப்படின்னு சொல்லி. அதாவது அது எந்த முறையில் அந்த டைவர்ஸ் திரும்ப ஒன்று சேர்ந்துச்சுன்னு சொன்னால், 2 பேர் ஜாதகத்திலையுமே நட்சத்திர பொருத்தம், அடிப்படை பொருத்தங்கள் எல்லாம் சரியாக இருந்துச்சு. இப்போ இங்கே கலஸ்தர தோஷம், அங்கேயும் கலஸ்தர தோஷம், இங்கே செவ்வாய் தோஷம், அங்கேயும் செவ்வாய் தோஷம், இதெல்லாம் இருந்து நட்சத்திர பொருத்தம் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. அப்போ தசா சந்திப்புகள் கூட ஒன்றும் இல்லை. அப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு பார்க்கும்போது, சில ஜாதகங்களில் தாய் தன் மகளுக்கு அந்த போதனைகள் சரியில்லாமல் இருந்துச்சு. அதே போல் இந்த பக்கத்தில் அதே சமயம் அங்கேயும் தகப்பனுடைய போதனையோ தாயின் போதனையோ நண்பர்கள் போதனை ஏதோ ஒன்று அங்கே குறுக்கீடாக இருந்துச்சு. அந்த முறையை பார்க்கும் பொழுது 2க்குமே சால பொருத்தமாக இருக்குது. அப்போ இது டைவர்ஸுங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியலையே, சின்ன பிரச்சனையினால தான் பெருசாக ஊதி பெருசாக்கி டைவர்ஸுக்கு போய் டைவர்ஸும் முடிஞ்சு போச்சுன்ட்டாங்க. ஆனாலும் மறு விவாகத்திற்கு இந்த ஜாதகம் அந்த 2 ஜாதகத்தையும் கொண்டு கொடுக்குறாங்க. இது எப்படி ஆச்சு அப்படின்னு தெரியலை அப்படின்னு, நல்லா சரியாகத்தான் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, நிச்சயமாக மீண்டும் சேரக்கூடிய வாய்ப்பு இதில் என்ன அப்படின்னு சொன்னால், அட்டமச்சனி காலத்தில் அந்த சங்கடங்கள்லாம் ஏற்பட்டிருக்கு. அப்போ அட்டமச்சனி முடிஞ்சு கொஞ்சம் பொறுத்ததுக்கப்புறம் இந்த தசை இந்த புத்தியில் மீண்டும் ஒன்று கூடத்தான் செய்வாங்க, நீங்கள் வேறு பொண்ணு தேட வேண்டிய அவசியமில்லை அப்படின்னு சொல்லி முடித்தேன். அதே போல் கிட்டத்தட்ட ஒரு 8 மாதம் கழித்து மீண்டும் அந்த ஒருத்தருக்கு எங்கேயோ சந்தித்து மீண்டும் சேரக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டாகி மறுபடியும் பெரியவங்க பேசி முடித்து 2வது கல்யாணம் போலேயே பண்ணி வச்சுட்டாங்க. அது ஒரு தத்து போல் விலகிருச்சு, அந்த கண்டம் விலகிருச்சு, அந்த அட்டமாதிபன் புத்தி விலகவே மீண்டும் ஒன்று சேர்ந்துட்டாங்க அப்படிங்கிறது கணக்கு. இந்த மாதிரி நிறைய குடும்பங்கள் இப்படி ஆகியிருக்கு. நான் சொல்கிறது ஒரு பொதுவான ஒரு விளக்கத்தை சொல்லியிருக்கேன். அங்கங்கே நிறைய குறிப்பிடத்தகுந்த விளக்கங்களோடு மீண்டும் சேர்ந்துருக்கிறாங்க. இப்போ சில குடும்பங்களில் அந்த குழந்தை வேண்டாம்னு சொல்லி அந்த இதெல்லாம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் 2 வருஷம் 3 வருஷம் கழித்து மீண்டும் பிள்ளை உருவாகி அந்த ஆஸ்பத்திரி மேலே கேஸ் போட்டிருக்காங்க இல்லையா, அதுபோல் என்னதான் இருந்தாலும் இறைவனுடைய தீர்ப்பு அப்படின்னு ஒன்று இருக்குது. அது இப்படித்தான் ஆகும். அந்த ஜாதகனுக்கு ஒரு கண்டம் இருக்குது. அந்த கண்டம் வேற எப்படியோ நிகழ்வதற்கு பதிலாக இந்த டைவர்ஸாக ஆகி கேவலப்படுத்தி சங்கடப்படுத்தி மனசு நோகடிக்க வச்சு பிரிஞ்சு போய் அப்புறம் மீண்டும் அந்த கெட்ட நேரம் விலகின உடனே மறுபடியும் ஒன்று சேர்ந்துக்கிட்டாங்க. இப்படியெல்லாம் கூட நடந்திருக்கு. அதுபோல் மிதுன ராசிக்காரர்களை பொறுத்தமட்டில் மீண்டும் நல்ல வாழ்வு கிடைக்கக்கூடிய வகையிலே பரிவர்த்தனை ராஜயோகமாக வேற அமைந்திருக்கின்ற காரணத்தினாலும் அந்த குரு சொர்ணமூர்த்தி அப்படிங்கிறது அருமையாக இருக்குது. அப்படி இருக்கின்ற காரணத்தினால கிட்டத்தட்ட அடுத்து ஒரு 2 மாதத்தில் குரு பெயர்ச்சியாகி கடகத்துக்கு போயிடுவார். கடகத்துக்கு போன உடனே நிறைய பேருக்கு இந்த வாய்ப்புகள் தேடி வரும். அதாவது 26/5/2026 குருப்பெயர்ச்சி கடக குருப்பெயர்ச்சியாக வரும். அதான் உண்மையான பயிற்சி. அந்த பயிற்சி வந்த உடனே நிறைய பேருக்கு அந்த விடுபட்ட காதல் கைகூடும். அதே போல் மன வாழ்க்கையும் திரும்ப சேரும். இல்லை இதுவரைக்கும் இன்னும் 35 வயசாகிடுச்சு 38 வயசாகிடுச்சு இன்னும் ஒன்றும் பொண்ணு செட் ஆக மாட்டேக்கு அப்படின்னு சொல்லி காத்து கொண்டிருப்பவர்களுக்கும் கூட இந்த குருப்பெயர்ச்சி வருகிற குருப்பெயர்ச்சி கண்டிப்பாக மன வாழ்க்கையை தேடி கொண்டு சேர்க்கும். பெரும்பாலும் காதல் திருமணம் உகந்ததாகவே மிதுன ராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கின்றது. ஆகையினால உங்களுடைய வாழ்க்கை காதலாக இருந்தாலும் 2 குடும்பத்தாரும் சேர்ந்து சரின்னு சொல்லுவாங்க. அதனால் கண்டிப்பாக மன வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெறக்கூடியதாக அது அமையும். மன வாழ்க்கை வெற்றி. மனம் வாழ்க்கைக்கு பிறகு நீங்கள் வைத்திருக்கக்கூடிய தன்மையை பொறுத்து தான் அந்த வாழ்க்கையினுடைய சோபித்தல் என்பது ஏற்படும். கல்யாணம் வெற்றி ஆகிரும். கல்யாணத்துக்கு பின் என்பது மன வாழ்க்கை. அந்த மன வாழ்க்கை பயணம் அப்படிங்கிற அந்த தொடரில் உங்களுடைய ஜாதக அமைப்பின்படி அது நல்ல களிப்பை தரக்கூடியதாக அது அமையும். அடுத்தபடியாக 8, 9க்கு அதிபதியாகிய சனி பகவான் 10ஆம் இடத்துல சேர்ந்திருக்கிறார். இவர் இப்போத்தான் கழிந்த மார்ச் மாதம் 6ஆம் தேதி
9ஆம் இடத்தை விட்டு பிரிந்து தசம சனியாக மாறியிருக்கிறாரு. அதுவும் அந்த மீனத்தில் போய் இருக்கின்ற காரணத்தினால தொழில் வளம் ரொம்ப சிறப்பாக அமையும். மீனத்தில் அப்படிங்கிறது உங்களுக்கு 10ஆம் வீடு, காலதேவனாகிய சூரியனுக்கு இது 12ஆம் வீடு என்ற காரணத்தினால தொழில் வளம் சிறப்பாக விளங்கும். கிட்டத்தட்ட என்னுடைய கணக்கு என்ன அப்படின்னு சொன்னால், மீன ராசி சிம்ம ராசிக்காரர்களுக்கு போக வேண்டிய ஒப்பந்தம் உங்களை தேடி வரும். இதுதான் இந்த காலகட்டத்தில் நடக்க போகுது. ஏன்னா மீன ராசிக்கும் சிம்ம ராசிக்கும் இந்த சனி வக்ர நிலையை அடையும் பொழுது கிட்டத்தட்ட ஆகஸ்ட் மாதம் வக்ர நிலைக்கு வந்துடுவார். அந்த காலகட்டத்தில் அந்த ராசிக்காரர்களுக்கு செல்ல வேண்டிய சில ஒப்பந்தங்கள், கான்ட்ராக்டுகள் எல்லாம், வாய்ப்புகள் எல்லாம் இந்த மிதுன ராசியிலே பிறந்தவர்களுக்கு தேடி வரக்கூடியதாக அது அமையும். இப்படித்தான் ஒருவரை தாக்கித்தான் இன்னொருத்தருக்கு எப்பயுமே கிடைக்கும். அதாவது ஒரு முதலாளி இருக்கிறாரு, பல வகை தொழில்கள் சேர்த்து அவர் நடத்திக்கிட்டு இருக்காருன்னா பல சிறு தொழில்கள் நடத்தக்கூடியவங்களெல்லாம் ஒன்று சேர்த்து தான் அவர் பெரிய முதலாளியாக இருப்பார். அதுபோல் மிதுனம் என்பது தசமசனியாக வருகின்ற காரணத்தினால வந்திருக்கின்ற காரணத்தினால பராபவ வருஷம் மிகச்சிறந்த ஆண்டாக இந்த 10ஆம் இடத்து தசம சனியை குருப்பெயர்ச்சி ஆனதுக்கப்புறம் அந்த சனியை குரு பார்ப்பார். அந்த பார்க்கின்ற காலகட்டத்தில் அந்த மீனராசிக்கு கூட மற்ற சங்கடங்கள் விலகுமே தவிர வாய்ப்புகள் பண வரவு வாய்ப்புகள் அந்த தட்டி பறித்து உங்களுக்கு நீங்கள் தட்டி பறிக்க வேண்டாம், அது இயற்கையாகவே உங்களை தேடி வந்துடும். அந்த மாதிரியான சூழலாக அது அமையும். நீங்கள் அதை பின்னால் அது கண்டிப்பாக உங்களுக்கு தெரிய வரும். அப்படிப்பட்டதாக அமையும். ஆக 8, 9க்குரிய சனி 10ல் இருக்கின்ற காரணத்தினாலே விடுபட்ட சில வாய்ப்புகளெல்லாம் தேடி வரும். கெட்ட பேர் விலகிவிடும், நல்ல பேர் அமைய பெறுவீர்கள். சமுதாயத்தில் ஒரு அந்தஸ்து உடன் கூட விளங்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக அது உங்களுக்கு அமையும். அதே சமயத்தில் தோப்பனாரை பொறுத்த மட்டும் சில சச்சரவுகள், தொல்லைகள், துயரங்கள் இருக்கத்தான் செய்யும். தோப்பனார் வர்க்கத்தவர்களால் உங்களுக்கு தொழில் வளம் கூட சில பேருக்கு பாதிப்படையும். அது உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துக்கிறது. தோப்பனார் வர்க்கம்னா பங்காளி வர்க்கம் அப்படி கூட எடுத்துக்கணும். ஏற்கனவே 6 கூடையவன் 10ல் உட்கார்ந்துருக்கிறாரு. இங்கே 8 கூடையவனும் 10ல் உட்கார்ந்துருக்கிறதுனால தொழில், அதாவது தாயார் வர்க்கம், அந்த பங்காளி வர்க்கம்னு தான் கணக்கெடுக்கும். அங்காளி வர்க்கம் கூட வராது. தாய் வர்க்கத்தை சேர்ந்தவங்க அங்காளி வர்க்கத்துக்கு போயிடுவாங்க. அங்காளின்னா மாமி மச்சான், அந்த வகையில் குழப்பம் வராது. பங்காளி வர்க்கமாகிய சகோதர வர்க்கத்தில் தான் சித்தப்பா மக்க பெரியப்பா மக்க வர்க்கத்தில் மறைமுக இடைஞ்சல்கள்லாம் சேரக்கூடியதாக அது அமையுது. ஆகையினால் அந்த வகையில் நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருந்தீங்கன்னா அந்த கட்டத்தை கடந்து வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பாக அமைந்துவிடும். ஆக மொத்தத்தில் இந்த பராபவ ஆண்டு மிதுன ராசியிலே பிறந்தவர்களுக்கு திருமண வாழ்க்கை சிறப்பாக விளங்கும். புத்திரப்பேறு தேடுகின்ற காத்து கொண்டிருப்பவர்களுக்கு சற்புத்திரன் பிறக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. அரசு சம்பந்தப்பட்ட துறையிலே உள்ளே நுழைய வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கக்கூடிய டீனேஜ் வயது உடையவர்கள், இல்லை கிட்டத்தட்ட வயது கழிந்தவர்கள் கூட 30 வயசு 35 வயசில் கூட இன்றைய காலகட்டத்தில் அரசு உத்தியோகத்தில் சேரக்கூடிய வாய்ப்புகள் நிறைய பேருக்கு இருக்குது. அப்படிப்பட்டவர்கள் மிதுன ராசியில் பிறந்திருந்தீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக போட்டித் தேர்வில் நல்ல பல வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய ஒரு அருமையான ஆண்டாக இது விளங்குகின்றது. ஆகையினால் அடிப்படையில் பார்க்கும்போது மாணவ மாணவிகளை பொறுத்தமட்டில் கல்வித்துறையில் ரொம்ப சிறப்பாக விளங்குவீங்க. அதே போல் பிள்ளைகளால் பெருமைப்படக்கூடிய ஒரு ஆண்டாகவும் மிதுன ராசிக்காரங்களுக்கு இருக்கின்றது. திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை இளைஞர்கள், இளம் பெண்களுக்கு இந்த ஆண்டு மன வாழ்க்கை கொடுக்கக்கூடிய ஆண்டாக அது அமைந்திருக்கின்றது. வாழ்க்கையில் அனைத்து வித சுகபோகங்களையும் அனுபவிக்கப் போகின்றீர்கள். நன்றி, வணக்கம்.